அனைவருக்கும் வணக்கம். பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா எஸ் ஜெகத்ரட்சகன் எம்பி அவர்களின் தலைமையிலும் துணைத் தலைவர் டாக்டர் ஜே சந்தீப் ஆனந்தின் அறிவுரையின் பேரிலும் பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகம் கடந்த 40 ஆண்டுகளாக கல்வி சேவையை சிறந்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கல்வி நிறுவன கல்லூரியில் பயிலும் மாணவ செல்வங்களுக்காக அகில இந்திய தரத்திற்கு பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காகவும் அயல் நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் அவர்களுடைய ஆய்வுக்கூடங்களிலும் பயிற்சி மையங்களிலும் நம்முடைய மாணவர்கள் சென்று அங்கு பயிற்சி பெற்றால் அவர்கள் மேலும் வல்லரசாக மாற முடியும் என்பதற்காக இந்த ரஷ்ய நாட்டில் உள்ள யூரல் ஃபெடரல் யூனிவர்சிட்டி அது மிக சிறந்த பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் ரஷ்ய நாட்டின் முதல் ஜனாதிபதி போரிஸ் எல்ஸ்டன் தலைமையில் பேரில் நிறுவப்பட்டது. மிக சிறந்த சாதனைகளை அந்த பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அங்கு சம்மர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமிற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 சிறந்த மாணவர்களை ஃபியூச்சர் ஆஃப் வேர்ல்டு என்று அழைக்கப்படும் டெக்னாலஜியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஐடி துறைகளில் நம்முடைய மாணவர்களும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் பயிற்சி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை எடுத்து கல்லூரியின் சார்பாக இவர்கள் அனைவரும் ரஷ்யா செல்ல உள்ளனர். இதில் என்ன முக்கியத்துவம் என்றால், இந்த ரஷ்யாவுக்கு செல்லும் விழாவில் நம்முடைய ரஷ்ய நாட்டின் வைஸ் கவுன்சில் மிஸ்டர் அலெக்சாண்டர் டொடனோவ், அவர் ரஷ்ய கலாச்சாரத்தின் இயக்குநராகவும் சென்னை மண்டலத்தின் இயக்குநராகவும் இருக்கிறார். அவர் அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய உரையாடலும் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரிய புத்துணர்ச்சியை ஊட்டியுள்ளது. மிகவும் பெருமை அடைகிறோம். அவர் இந்த பாரத் பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய உரையாற்றியதற்கு அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது, எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் இந்த ரஷ்ய நாட்டு பயணத்திற்கான முழு செலவையும் கல்லூரி நிர்வாகமே எடுத்துக்கொண்டு சுமார் 50 லட்சத்திற்கான கல்வி ஊக்கத்தொகை அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தது. அதன்படி இங்கிருந்து செல்லும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக ஏர் டிக்கெட், விசா, தங்கும் வசதி, உணவு அனைத்தையும் கல்லூரி நிர்வாகமே எடுத்துக்கொண்டு அதை செய்ததை மிக்க பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இதே மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் நிறைய இன்டர்நேஷ்னல் விசிட்ஸ்க்காக எங்கள் கல்லூரி மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் அனுப்பி வைத்து அவர்கள் உலகத்தரனில் எவ்வாறு ஆராய்ச்சி கூடங்கள் திகழ்கின்றன, எவ்வாறு கல்வி பாடநூல்கள் இருக்கின்றது என்பதை கற்றுக்கொண்டு நம்முடைய இந்திய நாட்டின் பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த அரியதொரு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய நாட்டிற்கு சென்று ரஷ்ய நாட்டின் அதிபதி புட்டின் அவர்களை ஜூலை 8ஆம் தேதி சந்திக்க இருக்கிறார். அதே நாளில் எங்களுடைய பாரத் கல்லூரி மாணவர்கள் 8ஆம் தேதி தன்னுடைய ஆராய்ச்சி பணிகளை ரஷ்ய நாட்டில் துவங்க இருப்பது எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த புரோகிராமில் மொத்தம் 10 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். உடன் 2 ஆசிரியர் பெருமக்களும் செல்கிறார்கள். இது 3 வாரத்திற்கான சம்மர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம். சுமார் 42 நாடுகளில் இருந்து எல்லாரும் இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு யூரல் ஃபெடரல் யூனிவர்சிட்டிக்கு வருகின்றனர். அதில் இந்திய நாட்டை சார்ந்து நம்முடைய பாரத் பல்கலைக்கழகத்தில் இருந்து சுமார் 10 மாணவர்களும் 2 ஆசிரியர் பெருமக்களும் சென்று அங்கு இந்த ஃபியூச்சர் ஆஃப் வேர்ல்டு என சொல்லும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஐடி துறையில் பயிற்சி பெற இருக்கின்றனர். இந்த அனைத்து செலவுக்கும் நான் ஏற்கனவே கூறியது போல பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் பட்ஜெட்டில் இருந்து சுமார் 50 லட்சத்திற்கும் மேலாக இதற்காக ஒதுக்கி எல்லா செலவுகளையும் பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகமே எடுத்துக்கொண்டு மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தி அவர்களை இதில் வாய்ப்பு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா செலவுகளையும் பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொண்டுள்ளது.
சரி, இந்த ஆய்வு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? அவங்க சர்வதேச லெவலில் முன்னோக்கி செல்வதற்கு எந்த அளவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும்? அதாவது பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகம் இது முதல் மாதிரியாக செய்யவில்லை. இதற்கு முன்னாலும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலும் இதே மாதிரி மாணவ செல்வங்களும் ஆசிரியர் பெருமக்களும் அங்கு சென்று பயின்று அவர்களுக்கு என்ன இதில் விளைவாக அவுட்புட்டாக வருகிறது என்றால் சுமார் ஆராய்ச்சி கட்டுரைகள் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் கூட்டாக ரஷ்ய நாட்டில் யூர்ஃபு யூனிவர்சிட்டியில் உள்ள ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய பாரத் பொறியியல் கல்லூரியில் உள்ள மாணவ செல்வங்களும் ஆசிரியர் கூட்டாக ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் நிறைய செய்திருக்கிறார்கள். இதனால் எங்களுக்கு பாரத் நிகரில் பல்கலைக்கழகத்தில் உலக தரவரிசையில் முக்கிய இடம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் உண்டது. அண்ட் உர்ஃபு யூனிவர்சிட்டியும் உலக தரத்தில் டாப் 300 யூனிவர்சிட்டிக்குள் இருப்பதனால் இது எங்களுக்கு மிகவும் பெருமை வாய்ந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்று கருதுகிறோம். என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் ஹரிபிரகாஷ், அடிஷனல் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச். என்னுடன் எங்களுடைய கல்லூரியை சேர்ந்த ப்ரோ சான்சலர் டாக்டர் விஜயபாஸ்கர் சார் இருக்கிறார், ப்ரோ வைஸ் சான்சலர் வெங்கடேஷ் பாபு இருக்கிறார். இப்பொழுது ஐ ரிக்வெஸ்ட் Mr. Alexander Dodonov to say a few words regarding. I'm very happy that Indo-Russian cooperation in field of science and education, it's not just words. And today this program proves it. Today we see 10 best students of this field who are going to go to Russia, and this cooperation between two universities, Russian and Indian, it says that the interest in the not only scientific and educational cooperation, but in cultural cooperation is taken very seriously by India and by Russia both. And I hope that it will intensify the future cooperation between our countries. Of course, I wish best luck for students who go to Russia. And as I know, it's the second batch. Yeah. So I hope that there will be the third, the fourth, the fifth, etc., etc., and the batches will be bigger, bigger, and bigger. Not only of the students who go to Russia, but the Russians who goes here. Yeah. Because it's a very good place, it's a very professional university, and I'm sure that those students, they are not only just students who go to get some education in Russia. They are real ambassadors, cultural, educational, and scientific ambassadors from India to Russia, who will help our countries to understand each other better, who will help our countries to cooperate better, and who will open for our countries a broad road, a broad way for a prosperous future. Sir, a few words on the students who will be watching this program on TV. Why they should come to Russia and what's the benefit they get? There are lots of benefits in Russian education. First of all, the Russian higher education is one of the best education in the world. And if you go to any Russian university, especially to such university as URFU, Ural Federal University, it's one of the best universities in Russia. You can be sure that that it will help you to develop your skills. It will broaden your professional skills. It will broaden your mind in general, and it will help you to work to find a good job all over the world in the end. Whether you want to come to India and work in India, whether you want to develop the bilateral relationship scientific. So definitely, if you go to Russia, to any Russian university, especially Ural Federal University, you can be sure that you will get the high-class education. So I think they're very lucky. And by the way, I would like to say thank you. I would like to say words of appreciation to administration, because
not all the students have this opportunity to get a scholarship and to go to Russia for free, but the university, the Bharat. Bharat did it. So I envy your students. Thank you. Thank you. Apart from the technical knowledge that they get, what's the cultural and other benefits that they get from going to international exposure? You can say. It's very difficult to overestimate the importance of opening another culture, because I think the biggest surprise they will face in Russia in probably a few weeks, because from the first sight you can tell that Russian culture is completely different from India. But the more you find out about Russian culture, the more you find out that in some points it's the same. Even the Russian language, the words in Russian language, they sound like some Indian words. The people are very friendly. The culture is came from India someday. But when you know only your country, I'm saying it as a person who once went to another country many years ago, and I opened a new world. When you know only your culture and your country, it looks like you can look around like this. But when you start to explore other countries and other cultures, it broadens your mind very much, and you can look at your own culture, for example, from another side, and it helps not only to open for yourself another cultures, it helps to open your own culture from another point of view. So you will not only explore the Russian culture if you go there, you will explore your own culture as well. You will probably find out lots of different things that you never noticed in your own country and in your culture. And it's very good. The possibility of looking at your own culture with eyes of people of another culture is precious. So definitely they will get this opportunity, and it's a big advantage. As rightly pointed out by Mr. Alexander Donovo, that learning culture is most important, because we in Bharat Institute of Higher Education Research, we have a curriculum to have a holistic development of students, and the Department of International Relations have already signed 148 MOUs with varying leading universities across the globe, and we are very much happy to associate with WURFU, because they are the pioneers in the advance of technology, especially in the areas of artificial intelligence and machine learning, wherein our students will get benefited and they can be successful entrepreneurs in future, because this future world is going to depend on artificial intelligence. And Bharat Institute of Higher Education Research is striving hard and exploring all avenues to establish a great center of excellence, especially in the areas of artificial intelligence, machine learning, deep learning, and IoT.